நேச அருள் புரிந்துன்னா அன்பையும் தந்து அருளையும் தந்துன்னு அர்த்தம். நெஞ்சில் வஞ்சங்கிடாத தொடர்ந்து போனாதான் புரியும். நெஞ்சில் வஞ்சங்கிடன்னா நெஞ்சில் இருக்கிற பொய்கள் நீங்க. பேராது நின் அடுத்தது என்ன சொல்றாரு? பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பேராதுன்னா அகலாதுன்னு அர்த்தம். பேராரேங்கிறத பெரிய ஆறேன்னு எடுத்துக்கணும். ஆறாமுது தெவிட்டாத அமிது. அளவிலா பெம்மான். பெம்மான்னா பெருமான், அளவிலா என்றால் அளவிட முடியாத, அளவிட முடியாதவன் அர்த்தம். ஓராதார் ஆராய்ச்சி செய்யாதவர். உள்ளத்துள் ஒளிக்கும். ஒளிக்கும்னா வெளிப்படாத. ஒளியானேங்கிறது ஞான வடிவமானவனே. நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. அது பொருள் அப்படியே இருக்குது. ஆறுயிர்னா அரிய உயிர்னு அர்த்தம். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இன்பம் துன்பம் இல்லாதவனே உள்ளவனே. அது ஒரு வித்தியாசமான தொடர். வித்தியாசமான தொடர். அன்பர்க்கு அன்பனே பொருள் அப்படியே இருக்குது. யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே. அந்த யாவையுமாம் என்பது தடத்தம், அல்லையுமாம்ங்கிறது சொரூபம். அதனால் விடை எழுதுறது ஈஸி. அப்படி போட்டுட்டோம்னா இவ்வளவே நீங்கள் விளக்குனீங்கன்னா போதும். பேராது நின்ற பெருங்கருணை பேரார் தானே. அதாவது அன்பையும் அருளையும் எனக்கு தந்தாய். அன்பை தந்தது சாதனமாக, அருளை தந்தது சாதிப்பதற்காக. அதையும் பயனாகவே சொல்லலாம். இது பாடுவாங்கல்ல, தவம் செய்தே அருள் செய்தான் தவம். அருள்ங்கிறது சாதனமாகவும் இருக்கும், சாதிக்க கருவியாகவும் இருக்கும், பயனாகவும் இருக்கும். அதைத்தான் அதில் நம்ம எடுத்துக்கொள்ளணும். நெஞ்சில் உள்ள பொய்கள் கெட. பொய் என்பது நிலையற்றதை நிலையானதாக கருதுதல். சித்தாந்த வார்த்தையில் சொல்றதா இருந்தால் மாயையிலிருந்து விடுபடுதல். இன்னும் நல்லா சித்தாந்த வார்த்தையில் சொல்றதா இருந்தால் என்ன சுத்தி செய்து? தத்துவ சுத்தி. இருக்கிறதுல கையில் போய் தத்துவ சுத்தி. பொய்கடைங்கிறது என்ன சுத்தி? தத்துவ சுத்தி. ஆன்ம சுத்திங்கிறது தத்துவ சுத்திக்கு பிறகு ஆன்ம ரூபம் நடக்கணும். இதெல்லாம் நம்ம சும்மா விளையாட்டு மாதிரி சொன்னதுனால வகுப்பில் முன்னுரை ஃபுல்லாக அதான் வருது. அதாவது இந்த பாடியம் சிற்றுரை சித்தாந்தத்தில் ஒரு 10 வருஷ பயிற்சியாக இருந்தால் தான் புரியும். அதை சொன்னோம்னா நம்ம கெட்டவனாகிடுவோம். எத்தனை வருஷம் பயிற்சியாக இருக்கணும்? மினிமம் 10 வருஷம். அப்படின்னா மாணவரே கிடைக்க மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க சொல்கிறது அப்படி தான் சொல்கிறாங்க. திடீர்னு எதை ஓப்பன் பண்ணுறாங்க? தத்துவ தசகாரியத்தை சிற்றுரையில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சிலபஸில் எங்கேயுமே என்ன கிடையாது, கிடையாது, எங்கேயுமே கிடையாது. சொல்லி கொடுத்தா சொல்லாத ஒன்று யார் சொல்ல சொன்னால் அது தானாக அனுபவத்தில் வர்றது. அப்படின்னா என்னைக்கு வரும்?
ஆனால் இந்த தடவை மேல்நிலை வகுப்பு ஃபுல்லாக தசகாரியம் தான். முன்னுரை அரை மணி நேரம் அதிலேயே போயிட்டு ஆன்ம சுத்திங்கிறாங்க, அப்புறம் திரும்ப போய் ஆன்ம தரிசனங்கிறாங்க, சிவ தரிசனங்கிறாங்க, மாறி மாறி தான் வருது. அதனால் தத்துவ சுத்திக்கு பிறகு ஆன்ம ரூபம், ஆன்ம சுத்திக்கு பிறகு ஆன்ம தரிசனம் அப்படி வருது இல்லை? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எனவே அன்பை தந்து அருளை தந்து பொய் என்பது நிலையற்றதிலிருந்து விடுவித்து பேராது நின்ற வீட்டுக்கு போகணுமா? ஒரு 5 நிமிஷம் தான் தாத்தா வந்துடு, 5 நிமிஷம் உட்காந்துரு. என்னை விட்டு நீங்காத நின்ற அருள் வெள்ளமே. 65வது வரியில் அருள் தந்தாருங்கிறாரு, 66வது வரியில் அருள் வெள்ளங்கிறார். அது அந்த அருள் எவ்வளவுங்கிறத சொல்கிறார். அதாவது பண்டிதமணி உரையில் என்னுடைய வினை பெருசாக இருக்கிறதுனால அருளும் பெருசாக இருக்குது அப்படிம்பார் பண்டிதமணி உரையில். அதே மாதிரி தான் அருளை எதுன்ட்டார், ஆறுன்ட்டார். அதனால் 65ல் அருளை சொன்னவர் அந்த அருளினுடைய அளவை சொல்கிறார். அளவிட முடியாத அருள். இப்போ நம்முடைய அருளில் ஒரு எல்லை இருக்கும். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு திருமணம், ஆளாளுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுக்கப்பா, கல்யாணத்தை நடத்திடலாம் பிள்ளைக்கு அப்படின்னு சொந்தக்காரன் சொன்னால் அந்த பட்ஜெட்டில் ஒரு பகுதியாக இருக்கும். முதல்ல உங்கள் பட்ஜெட்டை சொல்லு அப்படிம்பாங்க. கடைசியில் அளவிட முடியாத அருள். அளவை பொய்யினுடைய அளவை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவை பெருக்கிறாரு? ஆமாம், நெஞ்சில் வஞ்சங்கிற அந்த குறைக்கு அதை நீக்கிறதுக்கான அருளை எதா காட்டுறாரு? பெருசாக காட்டுறாரு. ஹாஸ்பிட்டல் பெருசுனா நோய் பெருசுன்னு தானே அர்த்தம். அதே மாதிரி பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா அமுதே தெவிட்டாத அமுது. அதாவது இன்பத்தை நம்ம ரெண்டாக பிரித்து விடுறோம், பேரின்பம் சிற்றின்பம்னு. அந்த நிலையற்றதிலிருந்து வருகின்ற எல்லா இன்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்துடுது. ஆனால் இறைவன் திருவடியினால் கிடைக்கிற பேரின்பம் எல்லையற்றதான் இருக்குது. அதனால தான் ஆறா அமுதேனார். அங்கேயும் திரும்பவும் சொன்னார் பாருங்க, பெருங்கருணை ஆறுன்னு சொன்ன மாதிரி அளவிலா பெம்மானைனார். எவ்வளவு நாளைக்கு சார் ஆறா அமுது கொடுப்பாரு? அவரே அளவில்லாதவருங்கிறார். அளவிலா பெம்மானே, அளவற்றவராக இருக்கிறதுனால ஒரு அளவற்ற இன்பத்தை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அளவற்றவராக இருக்கிறான்னா அளவற்ற இன்பத்தை கொடுக்க முடியும். அதெல்லாம் அந்த பண்டிதமணி உரையில் இதை கனெக்ட் பண்ணுவார். அதாவது நெஞ்சில் வஞ்சம்ங்கிறாரு, பிறகு ஆறுங்கிறாரு. ஆறா தெவிட்டாத அமுதை கொடுக்கணும்னா நிரந்தரமாக ஒருத்தருக்கு டெய்லி ஒருத்தருக்கு நீங்கள் 2000 ரூபா கொடுக்கணும்னா மாதம் எவ்வளோ ஆச்சு? 60,000 ரூபா. அப்போ உங்களுக்கு மாதம் வருமானம் எவ்வளோ வரணும்? ஒரு 6 லட்ச ரூபாயாவது வருமானம் வரணுமில்ல? அதனால தான் ஆறாமுதே அளவிலா பெம்மானை. பெருமான் என்றால் தலைவன், பெம்மான் என்றார். அடுத்த வரி சைவ சித்தாந்தம், நேரடியாக சைவ சித்தாந்தம். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியான். இறைவன் ஆராயப்பட வேண்டும். இறைவனை ஆராய்ச்சி பண்ணணுங்கிறத ஒத்துக்கிட்டு பாருங்க சைவம். அதைத்தான் நம்ம உபாய ஞானம்ங்கிற ஆராய்ச்சி அறிவு. நேற்று பாடத்தில் கூட வந்தது, ஆராய்ச்சி அறிவுக்கு எட்டாது, என்ன அறிவுக்கு எட்டோம்? அனுபவ அறிவுக்கு தான் இது எட்டோம்னாரு. ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. அதாவது நம்ம சரியை பண்ணுறோம், கிரியை பண்ணுறோம், யோகம் பண்ணுறோம். யோகமே ஒரு வகையான ஆராய்ச்சி தான். யோகமே என்னது தான். நீங்கள் ஞான நூல் படிக்கலைனாலும் அக வழிபாட்டில் இருக்கிறவங்க நிறைய ஆராய்ச்சியில் இருப்பாங்க. அவங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க, நிறைய விஷயங்களுக்கு விடை வச்சுருப்பாங்க. யார்? அக வழிபாட்டுக்காரங்க. ஞான நூலுக்கு வரும்போது நம்ம அந்த ஞான நூல் மூலமாக அதை ஆராய்ச்சி பண்ணுறோம். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஆராய்ச்சி நிகழும்போது இறைவன் விளங்க ஆரம்பிக்கிறார். ஆராய்ச்சி நிகழாத போது இறைவன் விளங்குவதில்லை. அதான் ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. பிறகு ஒரு நிலையில் இந்த ஆராய்ச்சி எதா மாறிக்கிடணும்? அனுபவமாக மாறிக்கிடணும். ஆராய்ச்சியை விடுகிற இடம்னு ஒரு இடம் இருக்குது. அது அனுபவத்தில் நம்மளுக்கே முடியாது. ஒரு கட்டத்தில் அதில் ஆர்வமெல்லாம் போயிடும். ஒரு முதல்லலாம் நீங்கள் நம்ம பாடம் எடுக்க ஆரம்பிக்கும்போது மாரியம்மன் கோயிலுக்கே பக்கம் பக்கமாக எழுதிட்டு போவோம். நான் பெரிய புராணம் எடுக்கும்போது இன்றைக்கி வகுப்புக்கு இது போதுமா போதாதான்னு டவுட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா 4 பக்கம் எழுதிட்டு வருவோம்.
பிறகு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, சரி இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் பகுதியே நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி நிதானமாக சொல்லுங்கிற இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம். நான் மதுரையில் 85 படிக்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சோசம் இவர் பேச வருவார், சுகி சிவா. +2 பையன் மாதிரி ரன்னிங்கில் ஓடுவார். அதான் அவர் ஆரம்ப காலம் பேச ஆரம்பிக்கிற காலம். ஏதோ செல்வாக்கை வச்சு உள்ள மடத்தில் தான் இப்போ இருந்திருக்கிறாரு. மடங்களில் அது அன்னைக்கு சாப்பிடவே மாட்டாங்க, டிவி முன்னால் உட்காந்துருவானுங்க. ஸ்கூலே உட்காந்துருக்கோம் ஆர்கேஆர் ஸ்கூலில். எதை பார்க்குறதுக்கு, ஒளியும் பார்க்குறதுக்கு. போகலாமா வாங்க. அதாவது ஆராய்ச்சிங்கிறது முதல்ல வேணும், கட்டாயம் எப்பவும் வேணும். அந்த சொந்த ஆன்மாவுக்கு பார்க்கும்போது அதை கடந்து போக பார்க்கணும். அந்த சொந்த ஆன்மான்னு வரும்போது எதை கடந்து போக பார்க்கணும், ஆராய்ச்சியை கடந்து போக பார்க்கணும். ஆமாம், இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவும் நீங்களும் சாப்பிட போகிறீங்க. உங்கள் உணவு செலெக்ஷனில் 75 ஐட்டம் இருக்கும். ஆனால் உங்கள் அப்பா 2 இட்லி போதும் பாரு. அங்கே தான் அவர் ஆராய்ச்சியில் நிற்கிறாரு, இவர் இதில் நிற்கிறாரு. அவர் போதும் 2 இட்லி, அது என்னத்தினாலும் இதானே ஆக போகுது. அது அந்த அந்த உணவில் மாறுற மாதிரி அந்த உயிரும் மாறிவிடும். உனக்கு தேவையா ஆராய்ச்சி சம்மந்தமாக சொல்கிறேன், எனக்கு தேவையா இது போதும். இப்போ நம்ம நம்ம வகுப்பில் ஒரு செய்தியை அடிக்கடி வலியுறுத்துகிறோம். அறிவு வளர்ந்தோ இல்லையோ, உடம்பை வளர்த்து, அதுதான் நம்ம கொள்கையாகவே சொல்கிறோம். அந்த இன்னைக்கு கூட ஏதோ ஒரு வரியை ஞாபகப்படுத்தினே மறந்து போச்சு. அந்த வரியை இதைத்தான் சொல்லுது, எதை வளர்க்கிறத, உயிர் வளர்க்க. அந்த வரி மறந்து போச்சு. உயிர் வளர்க்கிறதுல கவனத்தை செலுத்தணும்னு சொன்னேன். ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என்னுடைய மனதை தண்ணீர் மாதிரி நீராய் உருக்கி என்னுடைய அரிய உயிராய் நின்றவனே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னா இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இலாம், வேண்டுதல் வேண்டாமை, வேண்டாமை துன்பம், வேண்டுதல் இன்பம். இறைவனுக்கு அது கிடையாது. ஆனால் உயிரினுடைய இன்பத்தை தன் இன்பமாகவும் உயிரினுடைய துன்பத்தை தன் துன்பமாகவும் பார்க்கக்கூடியவன் அப்படின்னு உரை எழுதுவாங்க. அப்போ உயிரினுடைய துன்பத்தை யார் துன்பமாக நினைக்கிறாரு, அவருடைய துன்பமாக நினைக்கிறாரு. இப்போ குங்குலிய கலையநாயனார் கோயிலுக்கு வந்துட்டார், வீட்டில் சாப்பிடாம கிடக்கிறாங்கங்கிறது அவருக்கு தெரியுதில்ல. அதே மாதிரி இந்த சிவலிங்கத்தில் பூஜை பண்ணும்போது ஊதிடுறாங்கல்ல ஒரு சிவனடியாருடைய மனைவி, அப்போ அவருடைய மனைவி வேதனையில் இருக்கிறாங்கங்கிறது தன் வேதனையாக உணர்ந்து சொல்கிறார். உடம்பையே காட்டுறாரு, தன்னுடைய உடம்பை காட்டி அந்த அம்மா ஊதுனதுனால சுகமாச்சது, ஊதாதனால சுகமாகலைங்கிறார்ல. அந்த மாதிரி இடங்களை எடுத்தோம்னா இறைவனுக்கு அடியார் துன்பத்தை தன் துன்பமாகவும் அடியார் இன்பத்தை தன் இன்பமாக எடுத்துக்கிட்டோன்னா அவருக்கு இன்ப துன்பம் என்னது கிடையாது. இப்படிலாம் அதை நம்ம விரித்து பார்க்கலாம். நடை சாத்திர நேரம் நம்ம கிளம்புவோம், சரியா என்று நிறைவு செய்வோம். பரவாயில்ல, நிறைவு செய்வோம், தொடர்ந்து பார்த்துக்கலாம். சிவாய நம. நானே கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு பார்த்தா பேத்தி வேற வரட்டுது. சரி சரி, ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன சொல்லுது? ஆமாம், அதை கரெக்டு. கையில் வாங்க போகலாம். இந்த பையை எடுத்து வந்துடுவீங்களா?